அதாவது இந்த தடை அப்படின்றது வந்துட்டு ஒரு இடத்துல மட்டுமே இருந்து, அதாவது இப்போ இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கோர்ட்லேருந்து இதை சப்ஸ்டான்ஷியேட்டாக குவாஷ் பண்ணிட்டாங்கன்ற தகவல் நமக்கு வருது. இவங்க கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு தைரியம் இவங்களுக்கு எப்படி கிடைக்கணும்? ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு இவங்க கோர்ட்டுக்கு போய் கேட்கலான்ற அளவுக்கான இவங்களுக்கு பின்னாடி என்ன தைரியம் இருக்குது? அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பலம் என்ன? அவங்க என்ன பின்புலத்தில் இதுக்கு வராங்க? இவங்க எதற்காக அந்த நோக்கத்தோடு போகிறாங்க? இந்த மாதிரி நாம் தமிழருடைய வளர்ச்சி வந்து பொறுக்க முடியாத வளர்ச்சியாக இருக்குது. அபரிதமான வளர்ச்சின்னு சொல்லுவோம். எப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் growth. இந்த எக்ஸ்பொனென்ஷியல் growth-ஐ பிடிக்காதவர்கள் எல்லாரும் திட்டம் போட்டு செய்கிறதா தான் இதை நான் பார்க்குறேன். விஜய் அவர்கள் வந்து கொளத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணல. ஸ்டாலின் சார்னு எதிர்த்து பேசக்கூடியது கொளத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணல. எடப்பாடி ஊழல் கட்சி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடத்துல இருந்து எடப்பாடி அவர்களை பற்றி போய் அங்கே போய் தொகுதி போல. ஆனால் எதற்காக ஒரு காரைக்குடிக்கு விஜயம் செய்யணுன்ற எண்ணத்தை வந்துட்டார். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இவங்களுக்கும் இவர் போய் விசிட் பண்ணிட்டு வந்த சிபிஐக்கோ இல்லை இவங்க நடத்திய ஐடி ரைடுக்கோ இது எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்கா? இப்போ இந்த அரசியல் கட்சி உள்ளே வந்திருக்கு, இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லா மக்கள் மனசுலையும் எழுந்திருக்கு. நீதி இன்னும் சாகலன்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இது போல் இருக்கும்போது நமக்கு வெளிப்பாடு வருதுன்னு நான் பார்க்குறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, தமிழர்கள்லாம் அங்கே போய் புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்க்கை வாழ்கிறாங்க. ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காரு அதில். அப்போ அவர் வந்து என்னென்னா ஐயா மணியரசனை போன்றவர்களெல்லாம் கூட அழைத்து சில இடங்களில் பேச வைக்கும்போது தமிழ் தேசியம் அங்கேயும் மலர்கிறது. அங்கேயும் தமிழ் ஆர்வலர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. அமெரிக்காலையும் அவங்க எல்லாரும் ஒன்று சேரும்போது என்னன்னா யுனானிமஸா எல்லாரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானமாக முதல் முறையாக அரசியல் நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுன்ற நிலையும் தாண்டி அவர்கள் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா தமிழ் தேசிய அடையாளம் அழிஞ்சு விடக்கூடாதுன்றதுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? நாம் தமிழரை ஆதரிப்பாங்க. வெறும்னா வந்துட்டு 2, 4, 6, 8 அப்படின்னு போகக்கூடியது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் முடியும். அந்த மாதிரியான வளர்ச்சி இல்லாமல் ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ராஜபாளையம் தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்ற லெவலில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் வேட்பாளர் போயிட்டு அங்கே பேசி நீங்கள் இப்படி புறக்கணிக்கிறதுனால எங்களுக்கும் தண்டனை கொடுக்குறீங்கன்னு சொல்லி பேசி அந்த மக்கள் வந்து நாம் தமிழர் பக்கம் வரோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட கொடுக்காம இருக்காங்க. அந்த மாதிரியான சூழலில் மக்களுடைய எழுச்சி வந்து எந்த பக்கம் திரும்பி எடுத்துன்னா இந்த நாம் தமிழர் நோக்கி திரும்பும். இப்போ இடையில நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நினைவு சிறப்பு வந்து கல்வியாளர் சூரியசேகர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சகோ. சார், நாம் தமிழ் கட்சியோட ஏர்வழி சின்னத்தை வந்து தடை செய்யணும், அது வந்து எங்கள் சின்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஜனதா கட்சி சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்திருந்தாங்க. நேற்றைய தினம் அந்த வழக்கோட தீர்ப்பில் வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி வந்து அவங்களோட சின்னத்தை தக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு உயர்நீதிமன்றம். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை குறி வச்சு தேசிய பார்ட்டிகளும் சில வெளி மாநில கட்சிகளும் வந்து அதை தடை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறாங்க. தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது இந்த தடை அப்படின்றது வந்துட்டு ஒரு இடத்துல மட்டுமே இருந்து, அதாவது இப்போ இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கோர்ட்லேருந்து இதை சப்ஸ்டான்ஷியேட்டாக குவாஷ் பண்ணிட்டாங்கன்ற தகவல் நமக்கு வருது. இவங்க கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு தைரியம் இவங்களுக்கு எப்படி கிடைக்கணும்? ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சிக்கு இவங்க கோர்ட்டுக்கு போய் கேட்கலான்ற அளவுக்கான இவங்களுக்கு பின்னாடி என்ன தைரியம் இருக்குது? அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பலம் என்ன? அவங்க என்ன பின்புலத்தில் இதுக்கு வராங்க? இவங்க எதற்காக அந்த நோக்கத்தோடு போகிறாங்க? இதை நான் இன்னொரு இடத்தோட பொருத்தி பார்க்குறேன். விஜய் அவர்கள் வந்து கொளத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணல. ஸ்டாலின் சார்னு எதிர்த்து பேசக்கூடியது கொளத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணல. எடப்பாடி ஊழல் கட்சி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடத்துல இருந்து எடப்பாடி அவர்களை பற்றி போய் அங்கே போய் தொகுதி போல. ஆனால் எதற்காக ஒரு காரைக்குடிக்கு விஜயம் செய்யணுன்ற எண்ணத்தை கொண்டிருக்கார். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இவங்களுக்கும் இவர் போய் விசிட் பண்ணிட்டு வந்த சிபிஐக்கோ இல்லை இவங்க நடத்திய ஐடி ரைடுக்கோ இது எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்கா? இப்போ இந்த அரசியல் கட்சி உள்ளே வந்திருக்கு, இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லா மக்கள் மனசுலையும் எழுந்திருக்கு. நீதி இன்னும் சாகலன்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இது போல இருக்கும்போது நமக்கு வெளிப்பாடு வருதுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் கரும்பு விவசாய சின்னத்தை வச்சு போட்டிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் வருது. தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி நாம் தமிழ் சிக்கல் அளிப்பது ஏன்னு நினைக்கிறீங்க? அதான் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நாம் தமிழருடைய வளர்ச்சி வந்து பொறுக்க முடியாத வளர்ச்சியாக இருக்குது. அபரிதமான வளர்ச்சின்னு சொல்லுவோம். எப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் growth.
மேத்தமெட்டிக்ஸில் e⁻x சொல்லுவோம். அதில் எப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் மாதிரி 2 4 ஆகும், அதுக்கப்புறம் 4 16 ஆகிடும், அந்த 16 256 ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி. வெறும்னா வந்துட்டு 2 4 6 8 அப்படின்னு போகக்கூடியது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படிமோ. அந்த மாதிரியான வளர்ச்சி இல்லாமல் ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக இந்த ராஜபாளையம் தொகுதியில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்ற லெவலில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் வேட்பாளர் போயிட்டு அங்கே பேசி நீங்கள் இப்படி புறக்கணிக்கிறதுனால எங்களுக்கும் தண்டனை கொடுக்குறீங்கன்னு சொல்லி பேசி அந்த மக்கள் வந்து நாம் தமிழர் பக்கம் வரோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட கொடுக்காம இருக்காங்க. அந்த மாதிரியான சூழலில் மக்களுடைய எழுச்சி வந்து எந்த பக்கம் திரும்பிடுதுன்னா இந்த நாம் தமிழர் நோக்கி திரும்புது. இப்போ இடையில நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சென்ற காணொலி வந்து பார்த்தாக்க நம்ம போட்டிருக்கும்போது கீழே கமெண்ட்ஸில் 2 பேர் சொன்னாங்க, 6 அறிவு இருப்பவர்கள் நாம் தமிழருக்கெல்லாம் வந்து வாக்களிக்க மாட்டார்கள், ஓட்டு போட மாட்டார்கள் அப்படின்னு. இந்த வார்த்தை ஏன் படலுன்னு அந்த மாதிரி ஆட்களுடைய கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா 5 அறிவு கொண்டவர்கள் எல்லாம் எங்கே ஓட்டு போடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த 6 அறிவுன்றது என்னன்னு இவங்க யாருக்கும் தெரியாது. முதல்ல இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, வளர்ச்சி அரசியலை பேசும்போது நீங்கள் கொள்கையை பற்றி பேசுங்க, கோட்பாடை பற்றி பேசுங்க, நல்லது கெட்டதை பற்றி பேசுங்க. ஒரு தனி மனிதனை திரும்ப திரும்ப வந்து ஒரு தனி மனிதனுடைய தலைவன் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்துறதே உண்மையான உங்களோட நோக்கம் என்ன? அதற்கு வேறு காணொலிகள் இருக்கு இல்லையா, வேறு அந்த பக்கத்தில் போயிருக்கலாம். என்னைக்காவது இந்த நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாராவது வேற ஒரு காணொலியில் போயிட்டு பதிவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இன்னொரு பக்கம் சகோ, அதாவது இப்போ ஒரு மாநாடு நடக்குது, குட்டி தெரு பிரச்சாரம் நடக்குது அப்படின்னும் போது ஒரு 3 ட்ரோன் ஆங்கிள்லேருந்து நீங்கள் ஷாட் எடுக்கிறீங்கன்னா மேலெல்லாம் இந்த சேர்லாம் உடஞ்சி கிடக்கும். இப்போ 3 இந்த நியூஸ் 24/7 சேனல் போய் வேட்பாளர்களை சந்தித்து பேட்டி எடுத்தாங்க. அப்போ இந்த 3 பகுதியாக பிரித்து பார்க்குறோம். திமுக, அதிமுக, தவேக இவங்கெல்லாம் சேரெல்லாம் கலைஞ்சி கிரைஞ்சி உடஞ்சி போய் கிடக்கு. ஒரு பகுதி சேர் மட்டும் நீட்டாக அடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு அது எப்படின்னா இந்த நாம் தமிழர் தொண்டர்கள் இருந்தது. அதை வந்து சுருக்கமாக வேறு மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தீங்களா கூட்டமே இல்லை, சேரே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய அவையாக மக்கள் இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த பொய் ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி இது வந்து ஹெடோனிக் இல்யூஷன் சொல்லுவாங்க. ஹெடோனிக் இல்யூஷன் என்னென்னா ஒரு பொய்யை திரும்ப சொல்லி அது நம்மளே அறியாமல் உண்மையாக்கிடுறது. இவரெல்லாம் ஜெயிக்க மாட்டாருப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இவங்க தான் வரப்போகிறாங்கப்பா அப்படின்னு அப்படி பேசி போகிற போக்கில் வந்துருமோன்னு நினைக்கக்கூடிய அந்த மக்களை கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்துடாமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும்னு பார்ப்பாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தானது. ஆனால் அதை இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா களத்தில் வந்து நாம் தமிழர்கள் இன்னைக்கு திடீர்னு போராட்ட களத்தில் குதிச்சு நான் உடனே அரசியலுக்கு வரேன் அந்த மாதிரி வரல. இது வந்து அடிப்படையாக இயக்கத்தை கட்டமைச்சு வந்திருக்காங்க. இந்த எக்ஸ்பெரன்ஷியல் குரோத்தை பிடிக்காதவர்கள் எல்லாரும் திட்டம் போட்டு செய்கிறதா தான் இதை நான் பார்க்குறேன். கடைசி 4 நாட்கள் காரைக்குடியில் மட்டுமே சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்திகள் வந்து வெளியாயிருக்கு. குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட 2000 இளைஞர்கள் வந்து நாம் தமிழுக்கு ஆதரவாக காரைக்குடியில் களமிறங்க போகிறாங்க. கிராமங்கள் தோறும் வீதியாக சென்று சீமானுக்கு வாக்கு சேகரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திகள்லாம் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? அதாவது 18, 19ஆம் தேதிகளில் அது வந்து பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம இந்த நேர்காணல் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் 17ஆம் தேதி வந்து பல்லாவரத்தில் ஒரு பொதுக்கூட்டம், சென்னையினுடைய கடைசியாக ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் தலைமையில் வச்சு செஞ்சுட்டு அப்புறம் காரைக்குடி நோக்கி போகிறது மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸில் அனுமதி மறுத்திருக்காங்க. எந்த இடத்துல அனுமதினா ஒரு அன்னை தெரசா பள்ளிக்கு நேரம் இருக்கக்கூடிய ஒரு சாலை, கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சாலை வசதி. உட்காந்து பார்த்தாங்கன்னா நம்ம மக்கள் நாம் தமிழர்கள் எப்பயுமே ஒழுக்கத்தோடு இருப்பாங்கன்றது தெரியும். இருந்துமே இந்த போலீஸ் என்ன பண்ணுதுன்னா அதுக்கான அனுமதியை மறுத்துட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 1000 பேர் கூட உட்கார முடியாத ஒரு தெருமுனை மாதிரி. அப்போ என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு இந்த வர்க்கம், ஆளும் வர்க்கம் இந்த ஒரு தாக்கத்தை இவரை வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே அடைச்சிடணும், இவர் ஒன்றும் இல்லை, இவர் கூட்டம் இல்லை, இவர் கூட்டம் சேரலை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்க பார்க்குறாங்க. இதே வேற ஒருத்தருக்கு வந்து கூட்டம் சேர்க்குதுன்னு ஒரு பிம்பத்தை உண்டாக்க பார்க்குறாங்க. அந்த பிம்பம் இந்த 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் பொடிபட்டு விடும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதை தொடர்ந்து வட அமெரிக்க தமிழர்கள் கூட்டமைப்பு ஏப்ரல் 5ஆம் தேதி அவங்க மாநாடு நடத்தும் போது அதில் வந்து சீமான் அவர்களுக்கு இந்த முறை வாக்களிக்கலாம், அதே மாதிரி நம்ம சொந்தக்காரங்களே வாக்களிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருப்பதா தகவல் வந்து என்ன பின்னணி சார் அதுக்கு? அதாவது முதல்ல என்னென்னா அங்கே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா தமிழர்கள்லாம் அங்கே போய் புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்க்கை வாழ்கிறாங்க. அவர்களுடைய நல்லது கெட்டதை அவங்க இணைஞ்சு பயணிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழர்கள் சில விஷயங்களை வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கிறத பார்க்கணும், அது முயற்சி செஞ்சு பார்க்கணும். இப்போ இங்கே இருக்கிற கமலா ஹாரிஸ் அவர்கள் வந்து வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கும்போது இங்கே நமது ஊரை சேர்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு என்னமோ நம்மளே தமிழர் மாதிரி போட்டி போடுறோன்னு. உங்களுக்கு அடிப்படையில் புரிய வேண்டிய உண்மை என்னென்னா அவர்கள் சித்தினே பேசினாங்க. கமலா ஹாரிஸ் அவர்கள் சித்தி அப்படின்னு சொல்லி நன்றியை தெரிவித்தாங்க. ஆனால் அவர்கள் எப்படி வைஸ் பிரசிடென்ட் ஆக முடிந்ததுன்னா அவங்க பிறப்பால் அமெரிக்கர்.
அவங்க பிறந்தது அங்கே நேஷனலைஸ் அந்த மாதிரி. ஆனால் இங்கிருந்து புலம்பெயர்ந்து போனவர்களுக்கு ஒரு கிரீன் கார்டு நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஷிப் தான் இருக்குமே தவிர அவங்க எப்போ வேணால் என்ன படலாம்னா வெளியேற்றப்படவில்லாம். அவங்க ஒரு வேலை நிமித்தமாக போயிருப்பாங்க, ஒரு சூழலுக்காக அங்கே போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் இருக்காங்க, குடும்பத்தோடு அங்கே இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. அவங்க தங்களுடைய பாதுகாப்புக்காக கருதி ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. அங்கங்கே நல்லது வாலண்டியர்ஸ் தொண்டுள்ளத்தோடு சேர்ந்து இங்கே இருக்கக்கூடியவர்களை கலை நிகழ்ச்சிகள் நடத்த அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மாதிரி பல இயக்கங்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து இந்த நார்த் வட அமெரிக்க கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பில் வந்து அரசியல் பின்புலம் பல நாட்களாக இருந்து வந்து இந்த தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறதுக்கே ஆள் இல்லாமல் சும்மா போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெரும் பணத்தை சுரண்டக்கூடிய ஒரு எண்ணமாக மட்டுமே இருந்தது. அரசியல் பலத்தோட இருக்கக்கூடிய வெறும் கலை மட்டும் அல்லாமல் அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு கூட்டமைப்பு தான் அந்த கூட்டமைப்பு. அவர்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது இப்போ முதல் முறையாக பிரசிடென்ட் வந்து ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காரு அதில். அப்போ அவர் வந்து என்னென்னா ஐயா மணியரசனை போன்றவர்களெல்லாம் கூட அழைத்து சில இடங்களில் பேச வைக்கும்போது தமிழ் தேசியம் அங்கேயும் மலர்கிறது. அங்கேயும் தமிழ் ஆர்வலர்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. அமெரிக்காலையும் அவங்க எல்லாரும் ஒன்று சேரும்போது என்னென்னா யுனானிமஸாக எல்லாரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானமாக முதல் முறையாக அரசியல் நிலைப்பாடு எடுக்கக்கூடாதுன்ற நிலையும் தாண்டி அவர்கள் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா இந்த முறை நடப்பது தேர்தல் மட்டுமல்ல, இது வந்து ஒரு பெரிய போர். அதுவும் என்னென்னா திரைக்கவர்ச்சியும் உள்ளே வருது. திராவிட இதுவும் ஒரு பக்கம் இருக்குது, இந்த மதச்சார்பின்ற போர்வில் மதவாத சக்திகள்லாம் இருக்குது. அப்படின்னும் போது தமிழ் தேசிய அடையாளம் அழிஞ்சு விடக்கூடாதுன்றதுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, நாம் தமிழரை ஆதரிப்பாங்க. அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா அங்கே கண்ட வளர்ச்சி, அவர்கள் அங்கே போய் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டு பார்த்த அந்த வளர்ச்சி, அந்த கல்வி முறை, அந்த மருத்துவ வசதி இதெல்லாம் நம்ம ஊருக்கும் வந்துடாதா, அண்ணன் தலைமையில் நாம் தமிழர் தலைமையில் நடந்துராதான்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக அதை போட்டிருக்காங்க. சமீபத்தில் காங்கிரஸோட தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது சீமான் அவர்களெலாம் எங்களை பேசுறதுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி, நாங்கள் திரும்பி பேசினா தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் வந்து பல ஆண்டு கால செல்வாக்கு மிக்க கட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது செல்வாக்கு மிக்க கட்சி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம இப்படி இப்போ அது செல்வாக்கு மிக்க கட்சியாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா, செல்வந்தர்கள் இருந்த கட்சியாக இருந்தது, அது செல்வாக்கு கட்சியாக இருந்தது. இன்றைக்கி செல்லா வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய செல்லாத வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த செல்வ பெருந்தகைன்றவர் வந்து எப்படி எந்த கட்சியிலேருந்து எப்படி வந்தார், எப்படி அவர் வளர்ச்சியை நோக்கி முன்னேறி வந்தார். இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஒருத்தர் பேசும்போது அப்படியே சொல்கிறார், வலையொலிகள்லாம் அது இணையத்தில் படுவயிரெலாம் போயிருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸின் கட்சி தலைமை வந்து விலை போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் விஜய் அவர்களே என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் தலைமை ஒரு பக்கம் முடிவெடுக்குது, ஆனால் காங்கிரஸ் தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்காருன்னு சொல்கிறாரு. அப்படி தெளிவாக சொல்லக்கூடிய விஜய் அவர்களை பற்றி செல்வ பெருந்தகை என்ன பேசியிருக்கிறாரு, என்ன சொல்லக்கூடிய கருத்தில் அவர் இருக்கிறாரு. அதனால் அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாம் நோட்டு சீட்டு, அதோட நம்ம மக்களுக்கு வேட்டு அப்படின்ற திட்டத்தை நோக்கி தான் போகிறாங்க. ராகுல் காந்தி அவர்களே எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு இந்த தடவை வந்துடுறாரு, ஏன் ஸ்டாலினுக்கு வந்து ஆதரவாக பேசிடக்கூடாது? அங்கேயே ஒரு முரண்பாடுகளின் தொகுப்பு இருக்குது. யாராவது ஒரு தலைவர் நான் வந்து தலைமை பதவியிலேருந்து தேர்தலுக்கு முன்னாடி விலகிறதாவே இருந்தால் கூட அப்புறம் தான் சொல்லுவாங்க. முன்கூட்டியே சொல்வதோட நோக்கம் என்ன? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவரை நோக்கி கேட்க வரும்போது நம்ம இப்படிலாம் அவர் சொல்கிறது இயல்பாக. குறிப்பாக நேற்று முளைத்த காளான் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சுருக்காரு சார் நாம் தமிழர் கட்சியை பார்த்து. அதான் அவருக்கு வந்து என்னென்னா டைம் ட்ராவல் பண்ண தெரிலன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இப்போ டைம் ட்ராவல்னு சொன்னோன்னே கால ஒப்பீடு இருக்குது. நீங்கள் என்னைக்கு வந்தீங்க, நீங்கள் என்னைக்கு போனீங்க, எப்படி நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சில சமயம் பார்க்கும்போது என்ன தோணுன்னு, இந்த அரசியல்வாதிகள் பழுத்த அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களாம் ஒரு சட்டையை போட்டுட்டு வருவாங்க. அவங்க சட்டையும் அவங்க வேட்டியும் பார்த்த உடனேயே, ஒரு படத்தில் சூர்யா அவர்கள் சொல்லுவார், பார்த்த உடனே வெளுன்னு வெளுக்க தோணுது, சொடக்கு மேலே சொடக்கு போடுது, அப்படியே அந்த ஒரு கோபம் வரும்பாரு. அந்த மாதிரி சில முகங்களை பார்த்தா அந்த முகத்தை எப்படி பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கும். இந்த பக்கம் தான் அடிக்கிறது உங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த மாதிரியான சில முகங்கள்லாம் தான் இந்த அரசியல் கட்சிகளுடைய சட்டைகளே உணர்த்துது. அது மாதிரி உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அடையாளப்படுத்துதல் இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடியெல்லாம் வந்து அடையாளப்படுத்திக்கிறதுன்னா இந்த ஒரு கலரில் ஒரு பேண்டு கட்டுறது, இல்லை ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணம் இந்துன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பூனலை போட்டு விடுவாங்க. ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருன்னா ஒரு ஸ்கூல் ட்ராமாலெல்லாம் ஒரு அங்கியை கொடுத்து விட்டு ஒரு ரோசரி ஒன்று கொடுத்து விட்டா கிறிஸ்தவர், லுங்கியை கட்ட விட்டு தலையில் குள்ளா வச்சாங்கன்னா அவங்க வந்து இஸ்லாமிய. இது இப்படி தான் வந்து காட்சி. ஏன் இந்துக்கு வந்து அந்த விபூதியையும் பூனலையும் போடுறீங்க, இல்லை பூனலை மறுத்துட்டு விபூதியை போடுறீங்க, ஏன் இந்த பக்கத்தை போடலை? இந்த மாதிரி கேட்கும்போது எல்லாமே அடையாளப்படுத்துதல் தான்.
இந்த அடையாளப்படுத்துதல் ரொம்ப கேவலமான வளர்ச்சியாக எங்கே இருக்குன்னு இந்த அரசியலில் இருக்குது. அந்த அரசியல், அந்த அடையாளப்படுத்துதல் உடையால் அடையாளப்படுத்தக்கூடிய அரசியலை நாம் தமிழர் தூக்கி போட்டுருச்சு. அப்போ இவங்கெல்லாம் நேற்று பெய்த காளானா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம் காளான்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இவர் பார்த்து நேற்று பெய்த மழையில் பிடித்த காளான்களுக்கு தான் மவுஸ் அதிகம். அழுகி போன காளான்களை வாங்கி தின்பவர்கள் யாருமே இருக்க மாட்டார். காளானா இருந்தால் அதில் புரோட்டீன் இருக்குது, உபயோகமான விஷயங்கள் இருக்குது. செல்லாத காசு மாதிரி இருக்கக்கூடியவர்கள் சொல்வதை இந்த காதில் வாங்கி, இந்த காதில் கூட வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சமீபத்தில் தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க. நாம் தமிழ் போலவே புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க. மாற்று 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 அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர் சொல்லும்போது பல இலவசங்களே அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் சொன்ன திட்டங்களில் செய்யணும்னா 20 லட்சம் கோடி வந்து வருவாய் இருந்தால் தான் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்ய முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வருமானமே 3.5 லட்சம் கோடி கூட எட்டாத நிலையில் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வாக்குறுதிகளை? அதாவது முதல்ல இவருடைய வாக்குறுதியில் ஒன்றுமே புதுசு கிடையாது. இப்போ ஏன்னு ஒரு கட்சியோடைய வாக்குறுதி எடுத்துக்கிறாரு, பின்னு ஒன்று எடுத்துக்கிறாரு. ரெண்டு திராவிட கட்சிகள் ரெண்டுத்தையும் சேர்த்து குலுக்கி போட்டு புதுசாக ஒன்று எடுத்துட்டு அது ஒரு ஹைபிரிட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா இதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ரெண்டுமே சேர்த்து எங்கும் இல்லாத புதுமையாக அப்படின்னு உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைபிரிட் வேர்ஷனாக உருவாக்கியிருக்காங்க. அதில் எதுவுமே இல்லை. இவர் 3 சிலிண்டர்னா அவர் 6 சிலிண்டர்ன்றாரு, இவர் 2000னா ஒரு 2500ன்றாரு. இவங்க வந்து இந்த தங்கம் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்னா, இவங்க இந்த திமுக கவுன்சிலர்கள்லாம் கூட அவங்கவுங்க தொகுதியில் தங்கத்தை கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு செல்வாக்கோட தான் இருக்காங்க. இவருடைய தங்கம் எந்த அளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல. மக்கள் தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்படலை. நிரந்தர வேலை வாய்ப்பை பற்றி யாரும் கவலைப்படலை. இது எல்லாமே வந்து ஒரு கவர்ச்சி. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, திரைப்படத்தில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப். என்னன்னா, இல்லாத உறவு இருப்பது போல் நினைக்கக்கூடியது. கேமரா முன்னாடி உன்ன மாதிரி யாரும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டாக்க உடனே நம்ம வந்து அண்ணன் தம்பி நீயும் நானும் அந்த கேமராவில் விசில் பறக்கும். என்னன்னா அது கனெக்ஷன், ஒரு திரைமுகம். திரையில் அதாவது ஒரு நிழல் லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுற்றி இருட்டு, அது தாண்டி ஒன்றுமே இல்லை. ஆனால் நித மனிதர்கள், ஒரு கதாநாயகன், ஒரு வீட்டில் அப்பா வந்து கதாநாயகன், அம்மா வந்து கதாநாயகி, அண்ணன் கதாநாயகன், தம்பி கதாநாயகனாக இருந்து ஒரு குடும்பத்தை வசத்துறாங்க. அந்த மாதிரி குடும்பத்திற்கு கதாநாயகனாக இருக்கக்கூடிய அறிக்கை எதுவும் இல்லை. நிறைய பேர் மாறி மாறி என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன்றாங்க. நான் எப்படி பார்க்குறேன், இந்த செயல்பாட்டு வரைவு, அந்த 450 பக்கங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டு வரைவை வந்து கதாநாயகனாக நான் பார்க்குறேன். அது எப்படி கதாநாயகன்னா, தமிழ்நாட்டினுடைய நாயகனாக இருக்குது. முதல்ல பேச்சே பாருங்களேன், ஒரு தமிழ் படித்தவர்களுக்கு தான் இதோட அர்த்தம் கூட புரியும். தமிழ்நாடு அரசுன்னு சொல்லும்போது தமிழ்நாடு அரசு அப்படின்னு தமிழ்நாட்டு அரசுன்றதை அங்கே வைக்கிறாங்க. முதல்ல வித்தியாசம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவர் இந்த கோயிலினுடைய கோபுரத்தை வச்சிருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து திருக்குறளை வந்து அந்த இடத்துல லோகோவில் வைக்கிறது. இது சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டுமல்ல. புரட்சி எங்கே இருக்குதுன்னா இந்த மாதிரி வெளிப்படையான மாற்றங்கள் மட்டும் இல்லை. முதல்ல நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போகிறோம், ஏதோ ஒரு வேண்டுதல் எடுத்துக்கிறோன்னா ஒரு முடிச்சு போட்டுப்பாங்க. அந்த முடிச்சு எதுக்கு போட்டுக்கிறாங்கன்னா நினைவூட்டுதலுக்காக. நீங்கள் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பன் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பான், அல்லது ஒரு லட்சிய வேட்கள் நீங்கள் போகும்போது உங்கள் முதுகில் குத்திருப்பாங்க யாராவது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க மனசுக்குள்ளே நிறுத்தி, இந்த நாள் உன் டைரியில் குறிச்சிக்கோ, நான் இப்படி செய்வேன் அப்படின்னு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி போகல. அதுக்காக உடையக்கூடியது தான் இந்த அடையாளங்கள் எல்லாமே. நம்ம சாமியை பார்த்து ஏன் கும்பிட்றோம், ஒரு அடையாளம். இன்னைக்கு என்ன காப்பாற்ற போனால் ஒரு இடத்த பார்த்தா அந்த மாதிரியான அடையாளங்கள் தான் இந்த தமிழ்நாட்டு அரசு பேருந்து நிலையத்தை பேருந்து கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாடு அரசு பேருந்து நிலையம் ஒட்டரில் உங்களுக்கு என்னப்பா சிக்கல்னு நம்ம கேட்டிருக்கோம். பால் வள பொருளாதாரம் அது மட்டுமே நமக்கு வந்து ரெவென்யூ நிறையா ஜென்ரேட் பண்ணும். அது ஒரு சைக்கிள் மாதிரி. பயோகேஸ் அதை பற்றின இது, அதாவது தற்சார்பு பொருளாதாரம் இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு வந்து இன்றைக்கி அந்த ஈரான் பிரச்சனை வரும்போது கூட நம்மளால் வாழ முடியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நேத்திக்கு வந்து ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அதை பற்றி ஆபத்தாக பார்க்குறோம். எப்படின்னா இந்த பாஸ்பரஸு, பொட்டாசியம், நைட்ரஜன், இந்த 3 தான் என்பிகேன்னு சொல்லுவோம், ஃபெர்டிலைசர்ஸ். இது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு இறக்குமதி பண்ணக்கூடிய அளவில் 50% மேலே இந்திய அரசு இறக்குமதி பண்ணுது. ஃபுட்டு அக்ரிகல்ச்சரில் மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்தியா இந்த ஈரான் போர்னால ஃபுட்டு கிரைசிஸ் ஏற்படக்கூடிய, உணவு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நேத்தி தகவல். அப்போ இதெல்லாம் ஏன் ஏற்படுது? தற்சார்பு பொருளாதாரம் இருந்ததுன்னா. ஆர்கானிக்னு எது ஆர்கானிக்? இயற்கையை தான் நீங்கள் ஆர்கானிக்ன்றீங்க, விலையை அதிகப்படுத்துறீங்க. ஆனால் இயற்கையாக நம்ம வாழ்ந்துருந்தோம்னா விலைவாசி எல்லாம் மட்டில் தான் இருக்கும், நமக்கு ரெவென்யூ நல்லா இருக்கும். அந்த சாராயத்தை நம்பி இல்லாமல் நம்மளுடைய பொருளாதாரம் தன்மை எப்படி உசத்தணுன்றது அந்த செயற்பாட்டு வடிவில் இருக்குது. அதுதான் கதாநாயகனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். இந்த கவர்ச்சி, திருப்பி ஒரே வார்த்தையில் அண்ணன் சொல்கிற மாதிரி, திரை கவர்ச்சி மங்கும், இன எழுச்சி பொங்கும். அதுதான் குறிப்பாக நாம் தமிழர் வைக்கக்கூடியது தாவேக்கா மாற்று கிடையாது, அது அதிமுக போகிற இன்னொரு கட்சி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் ஒரு ஆடியோலாம் லீக் ஆயிருந்தது. என்ன விஷயம்னா,
காரைக்குடியில் சீமானோட எதிர்த்து தாவேக்கால போட்டியிடக்கூடிய பிரபு அவர்களின் ஆதரவாளர்கள் வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் இதை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வித்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டக்கூடிய ஆடியோக்கள்லாம் வெளியாகுது. எப்படி பார்க்குறீங்க அது? அதான் இவங்க வந்து நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், இந்த 7 நாள் திட்டம்னு ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்களா, இது வந்து ஆரம்பம் தான். அடுத்த இன்னும் 5 நாட்கள் அவங்களோட நடவடிக்கை எல்லாம் பாருங்க. திரையில யாரை நீங்க கதாநாயகனா பார்த்துருக்கீங்க, அவங்க வந்து எப்படி வந்து வில்லனாக மாறுவார்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இவங்க தயவு செஞ்சு இவர்கள் யாரும் வெற்றி பெற்று அந்த வெற்றின்ற பக்கத்துல கூட போயிடக்கூடாது, மக்கள் நிராகரிக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கல்வியாளரா. ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன், இந்த கல்வினால அந்த மாணவர்களை வழிநடத்தி போற இடத்துல நம்ம இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரியான ஆட்களை ஊக்குவிப்பதன் மூலமாக என்னத்தை கொண்டு போய் சேர்க்குறீங்க, அடுத்த தலைமுறையை நாசம் பண்ணி வைக்கிறோம், தெளிவாக பண்ணி வைக்கிறோம். அதை பண்ணாமல் இருக்கணும். இதை தான் இவங்க திட்டமிட்டு செய்வாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். இது கொடுமையானது. இது வந்து மதுரை சொக்கநாதம் பற்றியில் நாம் தமிழர் கட்சி வாக்கு சேகரிக்க செல்லும்போது இது வந்து தெலுங்கர்கள் வாழும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை உள்ளே விடாமல் பிரச்சனை பண்ணிக்கூடிய விஷயங்களாக வெளியாகுது. இது ஒரு பக்கம் போக அடுத்த நாளே சில விஷயங்கள் வெளியாகுது. தமிழர் தெலுங்கர் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் வந்து பேச பொருளாக மாறி இருக்குது. அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வருது. நாம் தமிழருக்கு ஒரு ஆதரவு வலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான கொள்கை கோட்பாடு இருக்கிற ஒரு கட்சி. அதில் வந்து துளி கூட சலனமே இல்லாத ஒரு கட்சி. நாங்கள் அதை தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அதில் ரொம்ப இருக்கான். மற்றவர்கள் யார் வந்தாலும் வாழட்டும், அதில் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு. திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தமே ஒரு கட்டுக்கதை, அது ஒரு குட்டிச்சோறு, அது நமக்கு ஏற்புடைய கருத்து அல்ல அப்படின்றது நாம் தமிழருடைய நிலையான ஒரு நிலைப்பாடு. அப்போ நீங்கள் தெலுங்கர்கள்னு சொல்லி கொண்டு வரும்போது மொழியை பேசுகிறீங்கன்னா, எனக்கு தெரிந்த தெலுங்கர்கள், நான் எப்பயுமே உதாரணத்தோட தான் சொல்கிறேன். ஏன்னா என்கிட்ட தரவுகள் இருக்குது, என்கிட்ட நண்பர்கள் வட்டம் இருக்குது. எத்தனையோ தெலுங்கர்கள் சரி, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாம் தமிழருக்கு நான் வாக்களிப்புன்றாங்க. எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா, மொழி பற்று முதல்ல வெளிப்படுத்துகிறாங்க இல்லையா, அது இயல்பானது இல்லையா யாருக்குமே. திராவிட மொழி என்னங்க? திராவிட மொழி கிடையாது. அப்போ திராவிடத்துக்கு மொழி கிடையாது. சரி, திராவிட இன்னும்னு ஒன்று இருக்குன்னா, அந்த இனத்துக்கு என்ன இருக்குது? ஒரு இடம் இருக்கா? தமிழ் இருக்கு, எங்களுக்கு தமிழ் மண் இருக்குது, திராவிடத்துக்கு மண் இருக்கா? இப்போ தெலுங்கர்களுக்கு மண் பத்தலைன்னு சொல்லி ஆந்திர பிரதேச 2ஆக உடைத்து தெலுங்கானாவை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த தேவை ஏற்படுதுன்னு சொல்லும்போது தமிழர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த தெலுங்கர்கள் யாருன்னா உண்மையான தெலுங்கர்கள் அல்ல. இவர்கள் தெலுங்கர்கள் என்ற போர்வையில் இந்த திராவிடர்கள் திருட்டு கும்பல் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா உசுப்பேத்தி விடுவாங்க. கீ கொடுத்தா ஒரு பொம்மை இருக்கும் பார்த்தீங்களா, கடன்னு அடிக்கும். அந்த கீயை நிறுத்தினோடனே கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே உள்ள ஸ்லோவாயிரும். அந்த கீ சொடுக்கு போடுறோம், அந்த விசை கொடுக்கறது இந்த திராவிட கட்சிகள் தான் கொடுத்து அப்படியே ஊக்குவிக்கும். இதே தான் திருப்பரங்குன்றதுக்கு அவங்களுடைய திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், மதத்தை எடுத்து பூசிக்கிட்டு அந்த பக்கம் பார்த்தீர்களா, நாங்கள் வந்து இந்து மதத்திலிருந்து அதுலேயும் மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் வந்து ஆட்டுக்கறியெல்லாம் அவங்க இஸ்லாமியர்கள் கொண்டு போகும்போது அப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்ட மாதிரி ஒரு காணொலிகள். இது எல்லாமே என்னென்னா பிரிவினைவாதத்தை நோக்கியே தான் போகுது. அந்த ஆங்கில ஊடகத்துக்கு அண்ணன் பேட்டி அளிக்கும் போது கூட சொன்னார், நீங்கள் ஆன்டி இந்தியனா இந்தியன் நேஷனலை பற்றி எதிர்த்தா பேசுகிறீங்களான்னு கேட்டவுடனே அது அப்படி கிடையாதுன்றதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் மக்களுக்கான கட்சி, அனைத்து மக்களுக்குமான கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த தெலுங்கர்கள் பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற அது பின்னாடி இருக்கிற ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த திராவிட உருட்டு அப்படின்றத தெரிஞ்சு போயிடும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, வட தமிழகத்தோட தென் தமிழகத்தில் சீமான் அவர்கள் கூட்டம் அதிகரிக்கிறத வந்து பார்க்கும்போது, நேற்றைய தினம் முதல் டெல்டா பகுதிகளில் மக்கள் திரண்டு வருவதை வந்து பார்க்கும்போது இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கல யதார்த்தத்தை இப்போ தான் எல்லாரும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ தான் இந்த சர்வே எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன உணர ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இவர்களுடைய வேலை களத்தில் இருந்தது நாம் தமிழர் வேலைன்னு. இப்போ இவர் சாணக்கியா வலைவெளியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க தென்பகுதியில் வந்து இழுபறின்ற லெவலில் பேசியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் அடித்து தூக்கிடுவாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இழுபறின்ற நிலைமைக்கு ஏன் கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா கல யதார்த்தம் அதுதான். இன்னொன்று, தென்பகுதியில் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து இருக்கிறது. அவங்களுக்கு வந்து நிரந்தரமான வருமானத்திற்கான வழி இல்லை. ஆனால் அதனையும் மீறி அவங்களாம் படித்தவங்க இருக்கிறாங்க. எப்படி படித்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால், வாழ்க்கையை படித்தவர்கள், ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வியாபாரிகள் எல்லாமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அவங்களுக்கெல்லாம் தன்னெழுச்சியாகவே தானாகவே தெரிஞ்சிருக்குது இது வந்து மாற்றத்திற்கான தேர்தல்னு. அதனால நாம் தமிழரை ஆதரிக்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது. பல்லர்களி தெளிவாக நன்றி. வணக்கம்.